அடுத்து ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம். நெல்லையில் நாங்குநேரி மாணவர் சின்னதுரை தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 4 பேருக்கு வலைவீச்சு செய்திருக்கின்றனர் போலீசார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர். அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு ஃபிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராமசுந்தரம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த மாணவன் சின்னத்துரை மீது நேற்றைய தினம் மீண்டும் தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது. ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்ஸ்டாகிராம் மூலம் நண்பராக பழகி திருமண பத்திரிகை கொடுப்பதற்காக அழைத்து இது போன்ற சம்பவத்தில், அதாவது தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக அந்த புகார் கொடுக்கப்பட்ட நிலையில தற்போது அந்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவானது பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. 309 BNS பிரிவு, அதாவது காயம் ஏற்படுத்தல் என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரணை துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த குற்றவாளிகளை தேடும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு மேற்கொண்டதுல 4 பேர் கொண்ட கும்பல் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இன்ஸ்டாகிராம் மூலம் நண்பராக பழகி தன்னை அழைத்ததாகவும், அதன் அடிப்படையில நானும் சென்று இங்கு இது போன்ற சம்பவத்தில் என்னை கொடுமையாக தாக்கியதாகவும் அந்த புகார் தெரிவித்த நிலையில தற்போது அந்த விசாரணையின் அடிப்படையில 4 பேரை தீவிரமாக 2 தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். அந்த இன்ஸ்டாகிராம் செயலியில் உள்ள அந்த பாஸ்வேர்டு மற்றும் அந்த தகவல்கள் குறித்த தகவல்களை சின்னத்துறை தருவதற்கு காவல்துறைக்கு மறுப்பதாகவும், இதனால விசாரணை தீவிரப்படுத்த முடியாத ஒரு நிலை இருப்பதாகவும் காவல்துறை தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அவரது மின்னஞ்சல் முகவரிக்கான அந்த கடவுச்சொல் உள்ளிட்டவையும் தருவதற்கு மறுப்பு தெரிவிப்பதனால விசாரணைக்கு ஒத்துழைக்காதனால அந்த விசாரணை மீண்டும் தீவிரப்படுத்துவதற்கான அந்த தொழில்நுட்ப ரீதியான தீவிரப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள முடியாமல் இருப்பதாகவும், சிசிடிவி கேமரா காட்சியின் அடிப்படையில் விசாரிக்கிறதுக்கு காவல்துறை தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள். நெல்லை கொக்கரகுளம் பகுதியில் நடைபெற்ற அந்த சம்பவத்தை தொடர்ந்து கொக்கரகுளம் பகுதியில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமரா காட்சிகளையுமே போலீசார் தற்போது சேகரித்து வைத்து அந்த விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.